புரட்டாசி மாதம் கடகராசிக்கு நன்மை தருமா? நன்மை தரும் ஐயா. பயப்படணும் அவசியமே கிடையாது ஐயா. பயப்படுற மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு இனிமேல் நடைபெறாது. ஏன்னா ஒவ்வொருவரும் இனிமேல் கிடைக்கின்ற பலாபலங்கள் முழுமையாக கடகராசிக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்க போகுது. உறுதியாகவே சொல்கிறேன். புரட்டாசி மாதம் நீங்கள் வெல்லக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை. அதாவது ஒரு 100 பேர் அடிக்கிற வரன்னு சொன்னாலும் அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு எனர்ஜி கொடுக்க போகிறான் இறைவன். இந்த மாதத்தில் எல்லா விதமான எனர்ஜியும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான அமைப்பையும் நம்மளுக்கு இறைவனே நம்மளுக்கு தந்துட போகிறான். காரணம், நம்மளுக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இடம்பெயர்ந்து அவர் அந்த 3ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து உச்சத்துக்கு இணையாக அவரோட உச்சத்தோடு தான் இருக்க போகிறார். கேது பகவான் இருக்கட்டும், அதை விட தைரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துல வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானால் இதுவரை வக்ரகதியில் காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முழு பலாபலன், என்னென்ன கிடைக்கணும், எவர் கொடுக்க போகிறாரோ, உங்களுக்கான செல்வங்கள் சேருமா சேராதான்னு சொல்லிட்டு நாம் என்னென்னி பார்த்துட்ருக்கோமில்ல, இவையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? முதல் விஷயமே உங்களுக்கு கிடைக்க போகிறதே முதல் விஷயம், முதல்ல நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி, தடைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை தடைத்து எறிய போகிறீங்க. அந்த தடையை உடைச்சிட்டு வெளியே வர போகிறீங்க சுவாமி. இதுக்கான மாதமே இந்த மாதம்தான். அதான் சொன்னேன், 100 பேர் அடிக்க வந்தாலும் அந்த ஒரு குரல், அந்த எனர்ஜி என்று சொல்கிறோம் பார்த்தீங்க, ஒரு ஓங்கி உறந்த ஒரு ஒரு குரல் கொடுக்க போறீங்க. எதையும் சமாளிக்கின்ற திறமை இருக்குது. நானும் வாழ்வில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை பெறக்கூடிய நாட்களாக கடகராசிக்கு இந்த 31 நாட்கள் புரட்டாசி மாதம் விளைவு தரும். அவர் தான் நம்மளுக்கு மேலே, எல்லாத்துக்கும் மேலே நவ கிரகங்களை தன் உடல் பாகத்திலே எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்காரு. நம்ம பக்தருக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு மற்ற சிவலாலயங்களெல்லாம் பார்த்தா நவகிரகங்கள் தனி சன்னதியாக இருக்கும். ஆனால் ஏழுமலையான் சன்னதியிலையோ அல்லது பெருமாள் ஆலயத்திலையோ இறைவனே தன்னுடைய உடல் பாகத்திலே எல்லா கிரகத்தையும் அடக்கி வச்சுட்ருக்கார். அஷ்டமாக எல்லாத்துக்கும் அவருக்குள்ளே அடக்கத்தை. ஏன்னா நம்ம பக்தருக்கு எந்த துன்பத்தையும் நேரக்கூடாது, நம்மளை தாண்டி எந்த செயல்பாடும் செயல்படுத்தக்கூடாது அவங்கன்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம். எவ்வளோ பெரிய ஆழ்வார் பெருமக்களும் அந்த இறைவன் ஏழுமலையான் சன்னதிக்கு வந்ததாகவும் தரிசித்ததாகவும், ஒரு முறை இறைவனுடைய ஆலயத்துக்கும் நம்மளால் உள்ளே போக முடியலனாலும் அந்த ஏழுமலை என்று சொல்லக்கூடிய சன்னதிக்கு சென்று வந்தாலே நம்மளுடைய தீவினைகள் தீர்ந்துவிடும். அல்லது அந்த கோவிந்த நாமத்தை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டு இந்த மாதம் முழுவதுமே உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாகட்டும், ஏன்னா கிளைமேட்லாம் மாறும், இந்த இயற்கை சூழ்நிலை மாறக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். பனியும் இருக்கும், மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், மூன்றும் சேர்ந்தார் போல் நம்மளுக்கு சளித்தொல்லை இதெல்லாம் இருக்காமல் இருக்கத்தான் அந்த துளசி தீர்த்தத்தையும் சேர்த்து சாப்பிடும் போதெல்லாம் நம் உடலில் ஏற்பட்டு வந்த கழிவுகளாகட்டும், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே விலகும். அந்த கோவிந்த நாமமும் அப்படி தான். இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதமே. உங்களுக்கு பெரிய முன்னேற்றமும் தைரியம், தன்னம்பிக்கை, கல்வி சார்ந்த விஷயத்தில் விடுபடுதல். ஏன்னா அவர் புதன் பகவான் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் அதில் தான் இருக்க போகிறார். அவரும் 5ஆம் இடத்துக்கு கடைசி தேதியில் தான் அவரும் செல்ல போகிறார். அதனால் அவரும் இல்லாமல் 4ஆம் இடத்து வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்து, ஐயா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன்னா, வீடு சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்ததெல்லாம் இனிமேல் விட்டு விலகும். அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு நாமும் செய்து தன்னம்பிக்கையோடு நாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற எண்ணமும் உருவாகிவிடும். பிரிவினைகள் இதுவும் இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் நிலைவு செல்ல அவையெல்லாம் கொட்டு சாந்தம் படையக்கூடிய காலமாகும். நாமும் சேர்ந்து வாழலான்னு ஒரு எண்ணம் எல்லாம் அவங்களுக்கும் உருவாகும், உங்களுக்கும் உருவாகும். ஏன்னா அந்த கண்டகச்சனி ஆரம்பித்து அஷ்டமத்து சனியில் வரும்பொழுதே பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திரும்பவும் அந்த இடத்துல நாம் எதனா ஒரு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாதான் திருப்பி தீவினைகள் அகலும். இதெல்லாம் மற்றவங்களோ யாரோ சூழ்நிலையோ கொடுக்கலையா, நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலம் தான் இந்த இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிங்கள்லாம் அனுபவிச்சிட்ருக்கான். துன்பம், மரணம், பிறப்பு எல்லாமே அவங்களுடைய செட்டிங்கில் தான் நம்ம நடக்குது. இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தருமா? கண்டிப்பாக தரும். வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கு போதையா. உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். பயப்படணும் அவசியமே இல்லை ஐயா. 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று அந்த இடத்துல வீட்டிருப்பதும், நம்மளுக்கு 2ஆம் அதிபதி அந்த இடத்துல தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அந்த இடத்துல இருப்பதும், சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து அந்த மாதத்தில் 3 தேதிக்கு அப்புறம் அவர் நீச்சகதிலிருந்து வெளிவந்து அந்த அவர் ஆட்சி பெற்று 4ஆம் இடம் சுகமே இது வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கோ, வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கிடைக்காம நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம்.
திடீர்னு பார்த்தா சொந்த வீடு வாங்குறதுக்கோ லோனோ போட்டோ ஏதோ ஒன்று நம்ம நினச்சி கண்டிப்பாக நடைபெறும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க. தைரியமாக தன்னம்பிக்கை இனிமேல் அதிகரித்து விடும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதம், கண்டிப்பாக புரட்டாசி மாதம் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. முன்னைக்கு தாங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வெற்றி என்பது உங்கள் உறுதியாகிவிட்டது. சனி பகவான் மட்டும்தான் 8ஆம் இடத்துலேருந்து நேரடியாக 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அவரும் வக்கரகதி காலத்தில் தான் இருக்கார். எல்லாத்தையும் சொல்லணும். ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். தந்தையார் உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி. மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவான் கொடுக்கின்ற வலுவால் நீங்கள் பெரிய உயர்வினை, வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன்னா, திரும்பவும் அந்த வார்த்தைக்கான அடையாளம் தரக்கூடிய மாதம். ஒரு மனுஷனுடைய அடையாளம், இந்த மாதத்துக்கான அடையாளம் தான் உங்களுக்கான அமைப்பு. ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறத வச்சதை தான் வெளியில் சொல்லுவான். இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எது இருக்குதோ இல்லையோ, அவங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இருக்குது அல்லவா, அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உயர்ந்து காணக்கூடிய மாதமாகவும், செல்வங்கள், இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளோட, கல்வியில் இதுவரைந்தும் இந்த தடை கூட கொடுக்கணும். நான் படிக்கவே முடியல சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், 4 மணிக்கு எழுந்துக்கிறேன் என்னால் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த எழுப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை சாமி. அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, நான் பெரிய மேற்கான முகவரில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் முதுநிலை கல்வி வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கான ஒரு அடிப்படை அமைப்பு என்று சொல்கிறேன். அதனால தான் சொன்னது அடையாளம் என்று சொல்கிறேன். இந்த முறை எல்லாத்துக்கும் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வளர்ந்துட போகுது. உங்கள் வாழ்வில் வெற்றி என்று சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். நல்ல செல்வங்களும் நம்மக்கிட்ட கை நிறைய செல்வங்கள் சேரப்போதையா, பயப்படணும் அவசியமே இல்லை. தைரியமும் இருக்கும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த வெங்கடாஜலபதி நினைங்க. ஏழுமலையான் சீனிவாசனை நினைத்து கொள்ளுங்கள். அந்த நடந்து செல்லக்கூடிய பாதையாக இந்த மாதத்தை எடுத்துங்க. இந்த அஷ்டமத்து சனியின் விலகுவதை நீங்கள் இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும், நான் ஏழுமலையான தான் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிற கூட நான் நினைக்கல. நாம் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு இந்த மாதத்தில் வரக்கின்ற சனிக்கிழமை தோறும் விரத நாட்களாக எடுத்துக்கொண்டு இறைவன் சன்னிதானத்தில் சென்றாலும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, அந்த ஏழுமலையானுடைய நாமம் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜல கோவிந்த நாமத்தை குறை தீராமல் நம்ம கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு 108 முறையாவது சொல்லி விளக்கு ஏற்றிட்டு அவனுடைய இறைவன் நாமத்தை, துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் அஷ்டமத்து சனி எந்த சனியாக இருந்தாலும் உங்களை எதுவுமே தீண்டவே தீண்டாது. நல்லது நடக்கக்கூடிய மாதமாகவும், பெயர்ச்சிகள் திறக்க, அதாவது எப்படி சொல்கிறதுனா புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த சீனிவாசன் கோவிந்த நாமத்தை சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட இந்த புரட்டாசி மாதம் இல்லை, இதுக்கு முன்னே ஏற்பட்ட மாதத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும், ஆண்டில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும், அனைத்தும் தீர்த்து உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.